அந்த சொல்ல போய் நண்பர்களுக்குள்ள பிரயோகப்படுத்தி பாடான்னு கேட்டார். உடனே அந்த இடத்துல சமாதானம் சொன்னார், அந்த ஊர்ல இருக்கிற ஒத்தொத்தருக்கும் பகவத் விஷய அனுபவம் உண்டு, பெருமான பத்தி தெரிந்தவர்கள், நாம சங்கீர்த்தனம் பண்றவா. அப்படி இருக்கிறவர்களை நம்ம நண்பர்கள்னு நினைச்சுட்டு குறைவா பேசிடக்கூடாதான். அதனாலதான் வெறும் நண்பர்களா இருந்தாலும் நீராட போதுவீர்னு கூப்பிடுறா. அப்ப நம்ம வயத்திலே பிறந்த பிள்ளையா இருந்தாலும், நம்முடைய நண்பனாகவே இருந்தாலும், நாமத்தை சொல்லுபவனா இருந்தா அவனை நம்முடையவன் நினைக்கவே முடியாது. அவனை பகவத் பக்தன்னு தான் நினைக்கணுமே தவிர நம்முடைய நினைச்சு தரக்குறைவா பேசிட முடியுமா என்பதுதான் ஆண்டாளுடைய பாசுரம். ஆக எம்பெருமான பத்தி எவ்வளவு சின்னவன் சொன்னாலும் அதனுடைய உயர்வு மனசுல படணும். இதுக்கு திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். ஒரு குயில் வளர்த்துன்னு வந்தார், ஒரு கிளி வளர்த்துன்னு வந்தார் திருமங்கி ஆழ்வார். அந்த கிளிக்கு திருநாமம் எல்லாம் அப்பப்ப சொல்லி கொடுப்பாராம். தயிர் பழம் சோற்றொடு பால் அடிசிலும் தந்து, நிறைய தயிர் கொடுப்பாரு, சோறு கொடுப்பார், பால் கொடுப்பார். ஆழ்வார் அதுக்கு கிளிக்கு நிறைய திருநாமங்கள்லாம் சொல்லி வைப்பார். கிளி கேட்டு கிளி சொல்லி கொடுத்தது திரும்ப சொல்லும் இல்லையோ. அந்த நாள்ல இருந்தே தமிழ் காவியத்திலே பார்த்து வந்திருப்போம். தலைமகள் நாயகி எல்லாம் கிளி வளர்ப்பா. அந்த கிளியை வளர்த்து வளர்த்தி அதான தன் நாயக்கனுடைய பேரை சொல்லி வைப்பா. இவன் ரொம்ப கட்டப்படைச்சு அதுக்கு பக்கவான அந்த பேரை